ஹாய் everybody. சித்தர் வாக்குடா எப்பா தலைவர் வாக்கு. இந்தியா பாகிஸ்தான் போரில் தலைவர் சொன்னதுதான் நடக்கிறது. தெரிக்க விடும் ரசிகர்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாதா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. தலைவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. ஃபைட்டர்ஸ் ஃபைட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மிஷன் முடியற வரைக்கும் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டாப் பண்ணாம நெத்தியடி அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தான் அனுப்பின ஜெட்டை அத்தனையும் தவிடுபடி ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரோன்ஸை அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அனைத்து ட்ரோன்ஸ்களையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் தலைவர் சொன்ன மாதிரியே அங்க தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்தியாவுக்குள்ள எந்த ஒரு ட்ரோன்ஸும் எந்த ஒரு ஜெட்டும் வர விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றது தெரியுங்களா? 1918ஆம் ஆண்டு நம்ம உயர்திரு மோடிஜி அவர்கள் ரஷ்யா கூட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. இது எவ்வளவு பாத்தீங்கன்னாக்கா 42,000 கோடி. அதாவது S-40 இது வான் தாக்குதல்ல இருந்து பாதுகாக்கிறது. இந்த S-40 இந்த இயந்திரத்தை வாங்கறதுக்கு எத்தனை பேரு எதிர்ப்பு. எதுக்கு தேவையில்லாம இந்த பணத்தை வேஸ்ட் பண்றாரு, அப்படி பண்றாரு, இப்படி பண்றாருன்னு நிறைய வாய்கள் முணுமுணுத்தது. இப்ப அதே வாய்கள் என்ன சொல்லுதுன்னா, பரவாயில்ல நம்ம ஜோல்ஜர்ஸ் சூப்பர், அடிச்சு தும்சம் பண்றாங்க, ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்ல வச்சிருக்காரு நம்ம மோடிஜி அவர்கள். ஆமாங்க, இப்போ ரஷ்யா கிட்ட ஒப்பந்தம் பண்ணது. இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து நமக்கு 3 400 S-400 கிடைச்சிருக்கு அந்த இயந்திரம். அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள எந்த ஒரு பிளைட்டும் எந்த ஒரு ஏவுகணும் வர முடியாது, எந்த ட்ரோனும் வர முடியாது. அப்படி ஒரு பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்கியிருக்கு. வலுவான இந்தியா அப்படின்னு சொல்ல தலைவர் அன்றே சொல்லியிருந்தாரு, நம்ம பாரத இந்தியா வலுவான இந்தியாவை ஆகணும். எப்படி ஒரு ரஷ்யா, அமெரிக்கா, ஜப்பான் போன்ற வல்லரசு நாடுகள் போல இந்தியாவும் வலுவான பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு. இதுக்காக நம்ம அரசியல்வாதிகள் மட்டும் இல்ல, நம்ம அனைவரும் இதுக்காக உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு அன்னைக்கே பேசியிருப்பாரு. அப்போ பேசக்குள்ள சொல்லியிருந்தாரு, என்னுடைய அண்ணனும் ஆர்மியில வேலை செஞ்சாங்க. 1965ல அந்த போர், பாகிஸ்தான் இந்தியா போர் ஏற்பட்டப்போ அவருக்கு காலில் அடிபட்டு அவர் வீட்டுல இருந்து அப்புறம் இறந்துட்டாங்க. அது அதோடைய துயரம் எனக்கு தெரியும். அதனால ஆர்மியில வேலை செய்யறவங்க அவங்க குடும்பங்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்றதையும் பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் கண்டிப்பா ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்கூடாது, ஒரே நாள்ல முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த போர். அது போல வலுவான நாடா இந்தியா ஆகணும் அப்படின்னு இன்னைக்கு அதுதாங்க நடந்துட்டு இருக்கு. அவங்க எவ்வளோ ஜெட்டுகள் அனுப்புனாலும் எவ்வளோ ட்ரோன்கள் அனுப்புனாலும் அத்தனையும் அடித்து வீழ்த்து கொண்டு இருக்கிறது இந்திய ராணுவம் என்றது பெருமைக்குரியது. இந்த பாஜக அரசு நம் இந்தியாவை பாதுகாப்புடன் வைத்துக் கொண்டிருக்கிறது. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இதுக்கு முந்தைய அரசு உங்களுக்கு தெரியும், நம்ம மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தாங்க, காங்கிரஸ் ஆட்சி. அப்போ சொல்றாங்க, பாதுகாப்புக்கு நம்ம கிட்ட பைசா இல்ல, அதுக்கு எதுவும் நம்ம வாங்க முடியாது அப்படின்னு சொன்ன காலம் போக, இன்னைக்கு பாதுகாப்புக்காக பைசா ஒதுக்கி நம்ம இந்தியாவை பாதுகாத்து வச்சிருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இங்க நிறைய தருதலைங்க இருக்கு. சாப்பிடுறது இந்தியா சாப்பாடு, ஆனா அவங்க சப்போர்ட் பண்ணது பாகிஸ்தானுக்கு. தன் தாய் நாட்டை காட்டி கொடுக்கிறவன் என்னன்றது, எதுக்கு சமம் என்றது என் வாயால சொல்ல மாட்டேன், அது அசிங்கமா போயிடும். இந்தியாவை நேசி, இந்தியனா இருக்க முடியலையா, உனக்கு எந்த நாடு பிடிக்குதோ அங்க போய்கிட்டே இரு. அங்க போயிட்டு நீ சோத்துக்கு திண்டாடி அதுக்கப்புறம் நீ இந்தியாவின் பெருமையை உணர்வ. எங்க இந்தியாவில நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், நான் அப்போ விடுவடா கதை. இதுதான்டா உண்மை. இங்க இருக்கக்குள்ள இந்தியாவை மட்டமா தான் பேசுவீங்க, ஆனா அங்க போன பிறகுதான் தெரியும் இந்தியாவோட அருமை பெருமை. நீங்க நினைக்கலாம் தலைவர் சேனல்ல இதெல்லாம் ஏன் பேசிக்கிட்டு இருக்காருன்னு. தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, முதல்ல நாடு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, உங்க பின்னாடி நாங்க இருக்கோம் அப்படின்னு தலைவர் அந்த ட்வீட்ல சொல்லியிருப்பாரு. நீங்க பார்த்திருக்கலாம். எது எப்படியோ நீங்க சொல்லுங்க நண்பர்களே. நம்ம காப்பாத்த நம் போர் வீரர்கள் அவங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து இரவும் பகலும் காற்றும் பார்க்காம, கடும் பனி மழையும் பார்க்காம நமக்காக போரிடுகிறார்கள். அவங்க வெற்றியோடு வீடு திரும்ப வேண்டும் அப்படின்னு ஆண்டவன் கிட்ட வேண்டிப்போம். ஓகே நண்பர்களே, தலைவர் சொன்னதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தலைவரின் சொந்தங்கள் தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.